தக 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 தக. உங்கள் வாழ்க்கை தேனாக இனிக்கட்டும். தேன் இருக்கும் இடத்தில்தான் வண்டு இருக்கும். எல்லாரும் வந்துட்டீங்களா? யாரும் மிஸ் ஆகலையே? எல்லாரும் வந்துட்டோம். ஏன் நீங்க ரெண்டு பேரும் பேச மாட்டீங்களோ? நாங்க எல்லாரும் வந்துட்டோம் சாமி. சரி, 50 ஓவர் வச்சுக்கோமா, 20 ஓவர் வச்சுக்கோமா? போட்டி ஆரம்பித்துடுவோமா? தக 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 தக. இப்பொழுது போட்டியானது ஆரம்பிக்க போகிறது. இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு தத்துவம் சொல்றேன். தொட்டிலில் பிறந்து காலில்லா கட்டிலில் சென்று ஆளில்லா காட்டிலில் தூங்கத்தான் இத்தனை ஆட்டமும். ஒண்ணும் புரியலையே. கருவறையில் இருந்து கல்லறை நோக்கி செல்லும் நம் வாழ்க்கையில் எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம். என்னமோ சொல்றான். உண்மையான வாழ்க்கை என்ன என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த போட்டியே. நிறைய முடி விழுந்தா அது வழுக்க, நிறைய அடி விழுந்தா அதுதான் வாழ்க்கை. சரி, போட்டி ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம் சாமி. போட்டியில கலந்துக்கிறவங்களா இந்த பக்கம் நில்லுங்க, வேடிக்கை பாக்குறவங்களா இந்த பக்கம் நில்லுங்க. ஆல் தி பெஸ்ட்மா. ஹலோ 75, போட்டியில் கலந்து கொள்கிறீர்களா? இல்ல நான் கலந்துக்கல. அப்புறம் என்ன, இந்த பக்கம் வா. சரி சரி, இப்ப போட்டி என்னன்னா? சாமி, ரொம்ப நேரமாவே போட்டி என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, போட்டி என்னன்னு தான் சொல்லுங்களேன் சாமி. யாருமா நீ? நான் பேசும்போது குறுக்க பேசிட்டு இருக்க. ரொம்ப கேள்வி கேட்ட உன்னை டிஸ்குவாலிஃபைட் செய்து விடுவேன். ஐயோ, கேட்க மாட்டேன். அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. சரிம்மா, நான் எதுவும் பேசலமா. இப்போ முதல் போட்டி என்னன்னா, அனுஷ்கா பாப்பாவுக்கு மாமியாரா வரப்போறவங்க எந்த காரணத்தை கொண்டும் தாங்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, நாம எதுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி அடுத்தவங்களையே வேலை வாங்குறதுனால உங்க உடம்புல நிறைய கொழுப்பு சேர்ந்திருக்கு. அந்த கொழுப்பை குறைக்கத்தான் இந்த முதல் போட்டி. என்ன இந்த பையன் கொழுப்ப கரைக்கிறேன்னு சொல்றான்? ஒருவேளை இந்த பையன் சாமியாரா வர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கம்பவுண்டரா இருந்திருப்பானோ? இப்ப போட்டி என்னவென்று சொல்லவா? இப்ப போட்டி என்னன்னா, டேய் என்னன்னு சொல்லி தொலையண்டா. இந்த கோவிலை சுற்றி வர வேண்டும். அவ்வளவுதானா? கோயிலை சுத்தி வரணுமா? ஆமாம், இந்த கோவிலை சுற்றி வர வேண்டும். எத்தனை ரவுண்டு? ஒரு ரவுண்டு தான். ஒரு ரவுண்டு தானா? ஒரு ரவுண்டா? இருங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. நீங்கள் முட்டி போட்டுக்கொண்டே இந்த கோயிலை சுற்றி நடந்து வர வேண்டும். முட்டி போட்டா? ஐயோ போச்சு. முட்டி போட்டா? சான்ஸே இல்ல, நாங்க இதை பண்ண மாட்டோம். மேடம், நாம் பண்ண மாட்டோம் என்று சொல்லாதீர்கள், நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? அங்கே கொஞ்சம் பாருங்கள். என்ன மேடம், போட்டியில் கலந்து கொள்கிறீர்களா இல்லை கிளம்புகிறீர்களா? ஐயோ, 8000 கோடி போயிடுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மாடி, கோயில ஒரு சுத்து தானே சுத்த போற, கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கோ. இந்த ஒரு போட்டியை கடந்துட்டோம், அப்புறம் சக்சஸ் தான்.
ஒரு நிமிஷம் பின்னாடி வாழ போற வாழ்க்கைய நினைச்சு பாரு. அந்த சக்தி வீட்டுக்கு வந்து நம்மள விரட்டி விட்டு அதுக்கப்புறமா நம்ம கஷ்டப்படுறத விட இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் ஒரேடியா கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நம்ம சந்தோஷமா இருக்கலாமா? நீ என்னம்மா சொல்ற? அம்மாடி என் செல்லம் இல்ல, 8000 கோடிமா. ஆமாம்மா. ஹலோ மேடம், ரெடியா இல்லையா? அம்மாடி போமா. போறேன். சரி சரி போ. அப்படி வாங்க வழிக்கு. தக 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 தக. ஹுஆ 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 ஹுஆ. தக 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 தக. சுபா 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 சுபா. போட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சாமி. அமர்நாத், பத்ரிநாத், ஸ்ரீநாத், கோபிநாத். ரெடி? 1 2 3 கோ. चलो चलो चलो. ஐயோ அம்மாடி சுபத்ரா. அம்மா. ரன்பீர் போட்டியாளருக்கு யாராவது உதவி செய்தால் போட்டியாளருக்கு பதில் உதவி செய்பவர்கள் தான் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். வண்டி நின்றுச்சு. பாட்டி எப்படி ரிவர்ஸ் கியர்லயே வருதுன்னு பாத்தீங்களா? அம்மா. ஐயோ ஐயோ முட்டி வலிக்குதே. ஐயோ இந்த அம்மாவே இப்படி கீழே விழுந்துருச்சே, நாம எப்படி போறோமோ? ஐயோ. அம்மா. ஐயோ. அப்படித்தான். வாருங்கள் சீக்கிரம் வா. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், முன்னேறி வாருங்கள். அம்மா சுபத்ரா வாமா வாமா வாமா. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். அத்தை வருவாங்க நம்பவே இல்லையே. அதெல்லாம் வந்துருவாங்க மேடம். 8000 கோடி இல்ல. ஐயோ முடியலையே. ஐயோ. யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று பார்ப்போம். அம்மாடி சுபத்ரா சுபத்ரா சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வா. வா 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 வா. அந்த பொம்பளை இடிச்சு தள்ளுமா, கிட்ட வரா பாரு. சுபத்ரா வாமா வா 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 வா. அப்படிதான் வந்துரு வந்துரு வந்துரு. வா வா. வாங்க 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 வாங்கம்மா, வாங்க. சுபத்ரா அப்படித்தான், அவ்வளவுதாம்மா. வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. வாமா சுபத்ரா. அம்மாடி சுபத்ரா. எந்திரிமா. என்னாச்சுமா? யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுக்கல. தண்ணி கொடுங்க கொடுங்க. அம்மாடி சுபத்ரா. அம்மாடி அம்மாடி சுபத்ரா கண்ணை திறந்து பாருமா. அம்மாடி நம்ம ஜெயிச்சிட்டோம்மா, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமாம்மா. தகதகதக தேனானந்தா, தகதகதக தேனானந்தா. முதல் டாஸ்கில் கடுமையாக விளையாடி மற்ற போட்டியாளர்களை முந்திக் கொண்டு முன்னால் வந்த சுபத்ரா அவர்களை நான் பாராட்டுகின்றேன். சுபா. இப்பொழுது அடுத்த போட்டியானது ஆரம்பிக்கப் போகிறது. என்னது அடுத்த போட்டியா?
வாமா. பாத்து வாமா. வா. வா, இப்படி உட்காரு. விநாயகா, மெதுவா. அடுத்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொடுப்பா. அடுத்த போட்டி ஒரே சிக்ஸராக இருக்க வேண்டும். இப்பொழுது அடுத்த போட்டியானது ஆரம்பிக்கப் போகிறது. இந்த போட்டியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், போன போட்டியில் எப்படி கொழுப்பை குறைக்க போட்டி வைத்தோமோ அதே மாதிரி இந்த போட்டியில் எதை குறைக்க போகிறோம் என்றால், என்னம்மா போட்டின்னு இவ ஏதேதோ வளரா? எங்க அனுஷ்கா பாப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய மாமியார் எந்தவித தலக்கணமும் இல்லாமல் தெளிந்த மனதோடு இருக்க வேண்டும் என்று பாப்பா ஆசைப்படுகிறார். அதற்காகத்தான் இந்த போட்டியே. அம்மா. இந்த போட்டியை யாரும் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். எப்படி தோப்புக்கரணத்தை சூப்பர் யோகா என்று வெள்ளைக்காரன் சொல்ல ஆரம்பித்தானோ அதே போன்றுதான் சூப்பர் ஹெட் மசாஜ் என்று இப்போ நான் சொல்ல போகிற போட்டியை அறிவிக்க போகிறான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான போட்டி இது. ஐயா சாமி, நீங்க பேசுனது போதும், ரொம்ப பேசுறீங்க. போட்டி என்னன்னு சட்டு புட்டுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாட்டி, நீங்கள் ரொம்ப அவசரப்படுகிறீர்கள். இன்னொரு முறை இப்படி பேசினீர்கள், போட்டியில் இருந்து வெளியே அனுப்பிவிடுவேன். ஜாக்கிரதை. இல்ல நான் பேசல. சரி, நேரத்தை கடத்தாமல் போட்டி என்னவென்று சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். போட்டி என்னவென்றால், இதோ இருக்கு பார்த்தீர்களா, தேங்காய். அம்மாடி, அந்த தேங்காயை எடுத்து பிள்ளையாருக்கு செதற்காய் உடைக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஓ. இந்த தேங்காயை உங்கள் தலையில் உடைப்பதுதான் போட்டியே. ஐயோ, என்னது? தேங்காய தலையில உடைக்கணுமா? சான்ஸே இல்ல, என்னால முடியவே முடியாது. ஏன் 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 முடியாது? தேங்காய உடைக்கும் போது நான் செத்துக்கிட்டு போயிட்டேனா? அவசகோணமாக பேசாதீர்கள், அதுவும் கோவிலில். நம்பிக்கையோடு செய்தால் எதுவும் சாத்தியம். என்னால முடியாது. அப்ப ஓகே பாப்பா, போட்டியில் இருந்து ஒரு போட்டியாளர் விலகுகிறார்கள். ஐயோ ஐயோ ஐயோ, அம்மாடி 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 அம்மாடி, கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோமா. என்னம்மா நீ புரியாம பேசுற? தலையில எப்படிமா தேங்காயை உடைக்க முடியும்? சான்ஸே இல்லம்மா, என்னால முடியவே முடியாது. ஐயோ அம்மாடி அம்மாடி அம்மாடி, இல்லம்மா, என்னால முடியாதுமா. ஐயோ ப்ளீஸ்மா. மேடம், அவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். பண்ணட்டும். இப்ப என்ன, உனக்கு வலிக்காம தேங்காய் உடைச்சா ஓகே தானே? எப்படி? இருமா, இதோ வர இரு. ஏன் மேடம், இந்த போட்டியெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? செய்யட்டும் 2 பேர். அந்த சுபத்ராவால சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த வலியை கூட தாங்களனா எப்படி? செஞ்ச பாவெல்லாம் அடுத்த ஜென்மத்துல வந்து சேரும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சக்தி செஞ்ச பாவத்தை அப்பப்ப தீப்பா. கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமா போட்டாங்க அம்மாவும் மகளும். ஏன் மேடம், நீங்க சுபத்ரா மேடத்துக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, ஆனா அந்த பாட்டிக்கு நீங்க எதுவுமே கொடுக்கலையே. வைக்கிற அதுக்கும் ஒரு ஆப்பு. சூப்பர் மேடம். இப்போ ஒத்துப்பாங்க பாரு. இப்ப ஓகேவா? சுவாமிஜி, என் பொண்ணு போட்டிக்கு ரெடி. ஓகேவா? போட்டி ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பித்து விடலாம். இந்த போட்டியில யார் தலையில் நான் அதிகமாக தேங்காயை உடைக்கிறேனோ அவர்கள்தான் போட்டியின் வெற்றியாளர். முதல் போட்டியாளர். என் தலையில உடைங்க. என்ன அவசரம்? உட்கார். இந்த கட்டை தாங்கும். நன்றாக உடைந்திருக்கிறது. தேங்காவா? இல்ல, மண்டை. தைரியமா இருமா, பயப்படாத. உனக்குதான் தலையில அது இருக்குல்ல. அம்மா, என்னால முடியாதுமா, என்னால முடியவே முடியாது. அம்மாடி 8000 கோடிமா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அம்மாடி, என்ன உருவம் பெரியதாக இருக்கிறது? 2வது தேங்காயிலே சாய்ந்து விட்டது. யாராவது தூக்கிச் செல்லுங்கள். அடுத்த போட்டியாளர்.
முன்னாடியே கத்திரியா? இந்த வாங்க. ஐயோ அது ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாதம்மா. கடைசியாக முதல் போட்டியில் வென்ற சுபத்ரா. மன போகலமா, ஏதாவது சொல்லி சமாளிமா. இல்லம்மா அம்மா, நம்ம தான் தலையில அதை வச்சிருக்கோம்ல. ஆல் தி பெஸ்ட்மா, ஆல் தி பெஸ்ட். போமா. பயப்படாதம்மா. தக 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 தக. தக 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 தக. என்ன இந்த போட்டியிலும் ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறதா உங்களுக்கு? சுவாமிஜி, தயவு செஞ்சு லேட் பண்ணாம சீக்கிரமா உடைங்க. அவசரப்படாதே மகளே. தக 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 தக. இஷ்கா. சூது கவுகிறதே. ஐயோ பூச்சி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ என்ன சத்தம் வித்தியாசமாக வருகிறது? அது ஒண்ணு இல்ல சாமி, என் பொண்ணோட தலை கொஞ்சம் ஸ்ட்ராங், அதான். அப்படியா? இரு நான் பார்க்கிறேன். தகடு, அனுஷ்கா பாப்பா, சீட்டிங் சீட்டிங் சீட்டிங். இவர்கள் நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இவர்களை உடனே வெளியே அனுப்புங்கள். ரிஜெக்டட் ரிஜெக்டட். சாமி சாமி, கோச்சிக்காதீங்க சாமி, என் பொண்ணு வலி தாங்க மாட்டேன் சாமி, அதனாலதான் அவ தலையில இதை வச்ச. கோச்சிக்காதீங்க சாமி, மன்னிச்சிருங்க சாமி. இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது, புரிகிறதா? அங்கே போய் நில்லு. சுபத்ரா, என்ன மன்னிச்சிருமா, பொறுத்துக்கோமா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஐயோ கடவுளே, ஐயோ. அமர்நாத், பத்ரிநாத், ஸ்ரீநாத், கோபிநாத். ஐயோ அத்தைக்கு நல்லா வேணும். 8000 கோடி காசியா படுற அத்தை. என்னையும் மாமாவையும் பிரிக்கவா பாக்குற? நல்லா வேணும். ஐயோ அம்மா சுபத்ரா. ஐயோ படுபாவி, கடி அடிக்கிறானே. சுபத்ரா, என்ன மன்னிச்சிருமா. அற்புதம் அற்புதம். இந்த போட்டியிலும் சுபத்ரா அவர்களே வெற்றி பெற்றுள்ளார். அப்பாடா. சுபா சுபா சுபா. ஒண்ணும் இல்லம்மா. சுபா சுபா சுபா. எல்லாம் நன்றாக கைதட்டுங்கள். போற போக்க பார்த்தா சுபத்ராவின் வீட்டுக்குத்தான் அனுஷ்கா ராய் போவார்கள் போல இருக்கிறது. சரி வாருங்கள், அடுத்த போட்டிக்கு போகலாம். என்னையா விட்டா விடிய விடிய போட்டியா வச்சிட்டு இருப்பா போல இருக்கு. என் பொண்ணுதான் 2 போட்டியில ஜெயிச்சிட்டால, அப்புறம் என்ன உனக்கு? இல்லை இல்லை இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் 3 போட்டியிலும் வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் அனுஷ்கா பாப்பா உங்களது வீட்டுக்கு வருவாள். இல்லை என்றால் புரோகிராம் கேன்சல். என்ன சொல்கிறீர்கள்? ஐயோ சரி, இங்க பாருங்க சாமி, அடுத்த போட்டியாவது கொஞ்சம் வலிக்காம இருக்கிற மாதிரி வைங்க. சரி ஓல்டு கிழவி, உனக்காக போட்டியில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வருகிறேன். ஓகே. வெற்றி வெற்றி வெற்றி. பாட்டியம்மா, நீ கேட்ட மாதிரியே அனுஷ்கா பாப்பா போட்டியை சிம்பிளாக முடிக்க ஒத்துக்கொண்டு விட்டார். போட்டியில் நீங்களும் எதையும் உடைக்க வேண்டாம், நாங்களும் உங்கள் தலையில் எதையும் உடைக்க மாட்டோம். சிம்பிளாக உட்கார்ந்த இடத்திலே செய்ய வேண்டியது வரும். அப்படா, இது போதும் சாமி. ஆமா, என்ன போட்டி? வெரி சிம்பிள். அதோ அங்கே தெரிகிறது பார்த்தீங்களா ஒரு வழி. அப்படி சென்றீர்கள் என்றால் வெறும் பிச்சைக்காரர்களா அமர்ந்திருப்பார்கள். அவர்களோடு நீங்களும் அமர்ந்து பிச்சை எடுக்க வேண்டும். பிச்சையா?